என் பேர் சகாயமேரி மகாராணி வரேன். நான் எம்ஜிஆர் பக்தர்கள். என்றைக்குமே நாங்கள் புரட்சி தலைவரை ஓங்க 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 ஓங்கன்னுவோம். எந்த ஒரு படம் எந்த ஒரு நிகழ்ச்சினாலும் நாங்கள் வந்து கலந்துக்குவோம். மழையாக இருந்தாலும் காற்றா இருந்தாலும் அதேமாரி பெங்களூரு தஞ்சாவூர் இது திண்டுக்கல் கேரளா கொச்சூர் அம்பலாறு இது எல்லா இடத்துக்கும் நாங்கள் போய் வந்திருக்கிறோம். ஆனாலும் எங்களுக்கு புரட்சி தலைவருக்காக எந்த இடம் போனாலும் நாங்கள் போய் வருவோம். நாங்களா நான் வந்து ஒளிவிளக்குல இருந்து ஃபேமஸ் ஆயிட்டேன். ஒளிவிளக்கா இது அப்புறம் இது சரவணால பார்த்தேன். ஐக்கமா இருக்கு அதே ஆமா. அதே மாதிரி எம்ஜிஆர் கோயில் பக்தர் இது இருக்குதுல்ல அதுல இருந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடும். நான் வந்து ஒரு 16-17 வருஷமா எனக்கு ரொம்ப ஐக்கமாயிடுச்சு. எங்களுக்கு அண்ணா பெருமாள் அண்ணன் அவருடைய பக்தர்கள் நாங்கள். அவர் தலைவர் போக போற மாதிரி அவர் போக நாங்கள் போவோம். நன்றி வணக்கம். எம்ஜிஆர் தான்ப்பா எங்க தலைவர் தான் மெயின். அதுக்கப்புறம் ஆனா அந்த வழியில வரதுக்கு வாய்ப்புக்கு தானே விட மாட்டாங்க அவரு. அவ்வளவுதான். ஸ்டாலின் அவர்கள் நல்ல ஆட்சி வழங்கணும். திமுக ஆட்சினிக்கே வரணும். அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது. நன்றி வணக்கம். எப்பவுமே எனக்கு பிடிக்கும். இது 2வது 3வது வாட்டி நாங்க பாக்குறோம். ரசிகர். ஆமா ரொம்ப ரொம்ப வரான். மழை ஸ்கூல் டைம்ல நடுவுல ஸ்கூல் டைம்ல எப்படி சொல்றது திருவிழா எம்ஜிஆர் நேரடியா பாத்துக்கிறோம் பலவரத்துல. நாங்க ஆமா கார்ல போகும்போது பாத்துக்கிறேன் பலவரத்துல மெயின்ல. நடிகர் இல்ல நைட்டு பகல் இல்லாத நாங்க படத்துக்கு போவோம்ப்பா. சின்ன வயசுல பலவரத்துல தேவி தேட்டர் இருக்கோம். அங்க நைட்டும் பகல தூக்கம் இல்லாத நாங்க ஓடுவோம். 75 ரூபாய் டிக்கெட்டப்பா. 75 காசு 1.25 தான். இப்பதான் டிக்கெட் அதிகம். ஆயிரத்து வருவேன். எல்லா படம் நல்லா பிடிக்கும். பாட்டுகளும் நல்லா தான் இருக்கும். கருத்தோட தானே இருக்கும். அது ஜெயலலிதா கரெக்டா இருக்கும். சரோஜா அவ்வளவு செட் ஆகாது. அவ்வளவு இதுவா இருக்காது. ஜெயலலிதா கரெக்டா பொருத்தமா இருக்கும். ஜோடி பொருத்தம். 100 நாள் போறோம் பாக்குறோம். 3வது வாட்டி நாங்க பாக்குறோம். ஆமா வேலைக்கு போகாத வேலை எல்லாம் விட்டு வேலைக்கும் போல நான் வந்து இங்க இருக்கிற காலில இருந்து. நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தானங்க. பாட்டு பாடிக்க நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தானங்க. கண்ணால ரகசியம் பேசிக்கிட்டோம். நாங்க 2 பேரும் காதல் வாழை வீசிக்கிட்டோம். கண்ணால ரகசியம் பேசிக்கிட்டோம். நாங்க 2 பேரும் காதல் வாழை வீசிக்கிட்டோம். பெத்தால 1-2 பெத்து பாடுவோம். நாங்க ஒற்றுமையா 2 பாடுவோம். ஊராளி பிள்ளைங்களை பெக்க மாட்டோம். நாங்க ஊருபடி வாங்கபடி வைக்க மாட்டோம். நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க. ஆமாய்யா ஆமாய்யா. நாங்களா ஐயா அவரு வந்து திமுக ஐயா. ஆனாலும் என் கூட வந்து இது பாத்துக்கிறாரு ஐயா. நம் நாடு. ஆமாய்யா நம் நாடு. ஆமா அதனால நானு சின்ன வயசுல இருந்து அவருடைய கொடுத்த ட்ரெஸ்ஸ பாவாடை சட்டை தைச்சி போட்டு இருக்கிறேன். மாட்டு வண்டியில போய் அரிசி வாங்கியிருக்கிறோம். தலைவர் நான் கட்ட வண்டியில போய் அவர் சின்ன வயசுல பார்த்தேன். அவரை பார்த்ததுன்னா 2 முறை தான். ஒன்று இதில் பார்த்தேன். ஒன்று வந்து பெரியார் தேட்டரில் பார்த்தேன். கோயில் ஸ்கூல் வெட்டினரி காலேஜ் இருக்குல்ல ஐயா. இவர் சாவுக்கு வந்தார்ல அப்போ நான் பார்த்துருக்கேன். அன்புமணி சாவுக்கு கரெக்டா ஐயா சொன்னது பார்த்துருக்கேன். ரொம்ப நன்றி ஐயா. போன அப்படியே போங்க. அப்பதான் லென்த் தெரியும். அப்படியே போங்க.
சரிண்ணா அப்படி போயிண்ணா கொஞ்சம். அனைவருக்கும் வணக்கம், பிஎஸ் பேசுகிறேன். இப்போ ஆல்பர்ட் தேட்டரில் இருக்கிறேன். ஏதோ விற்பனை எல்லாம் பண்ணுறாங்க. ஒரு சிலர் பக்தர்கள் வந்து தலைவருடைய சிலையை பாருங்க, இந்த சிலையை தயாரித்த அந்த பக்தரை நான் சந்திக்க போகிறேன். ஏதோ வளர்ச்சிக்கோசம் ஏதோ பண்ணுறாங்க. இதில் வர காசு இவங்கத்துன்னு போகிறதில்ல, ஏதோ வளர்ச்சிக்கு தான் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா தலைவருடைய சிலை வச்சாவே ஏதோ ஒன்று விற்றாவே வளர்ச்சிக்கு ஒன்று தான் இருக்கும். அதை சந்திப்பேன். அப்படியே வாங்கண்ணா. அண்ணா வணக்கண்ணா. உங்கள் பேர் என்ன? ஜஸ்டின். என் பேர் ஜஸ்டின். பிடிங்க மைக்கை பிடிங்க. இந்த சிலை எவ்வளோண்ணா அது? இது வந்து ஆக்சுவலாக நாங்கள் நம் நாடு எம்ஜிஆர் மக்கள் சங்கத்தின் மூலமாக பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே. இது என்ன விசேஷம்னா, இது இல்லந்தோறும் எங்கள் தங்கம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் நாங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இது ஒவ்வொரு வீட்டுக்கும் என் தலைவன் போகணும் அப்படின்னு ஒரு பிளானில் வந்து நாங்கள் இது உருவாக்கணும். இது ஒரிஜினல் ரேட்டு வந்து நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 2400 ரூபா. ஆனால் நாங்கள் வெறும் 600 ரூபாய்க்கு என் தலைவரை நாங்கள் வந்து ஒவ்வொரு வீட்டில் இருக்கணும்னு சொல்லி நாங்கள் இது வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். சரி சரி. இப்போ எதுல தயார் பண்றது? இது வந்து பேப்பர் கூல். பேப்பர் கூல். மெட்டல் பாரிஸ். 3 இதுல நம்ம இதை பண்ணி இந்த ரேட்டுக்கு நம்ம கொடுக்குறோம். இப்போ இதை வர்த்தக கண்காட்சியில வச்சு மாதிரி கொடுத்தா பண்ணலாம். இது வந்து எங்களுக்கு வந்து தலைவர் ஒரு வீட்டுக்கு கண்டிப்பா ஒவ்வொரு எம்ஜிஆர் உடைய நெஞ்சில் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் என் தலைவன் இருக்கணும்னு ஒரு அடிப்படையில் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 600 ரூபாய் கொடுத்தோன்னா அதுல ஏதோ ட்ரெஸ்ட்டுக்கு ஏதோ நல்ல இருக்கு. இல்ல எங்களுக்கு இது வந்து 574 ரூபா வருது ஜிஎஸ்டியோட சேர்த்து. 22 ரூபா தான் எங்களுடைய போக்குவரத்து. இது வந்து எங்களுக்கு நாங்க தலைவருக்காக பண்ணக்கூடியது. எங்க லாபம் அல்ல, இது எங்க தொழிலும் அல்ல, தலைவருக்காக நாங்க பண்ணக்கூடியது. ஷாப்பிங் மாதிரி வச்சுக்கீங்களா, கடை மாதிரி வச்சுக்கிறீங்களா? இல்ல நாங்களே கேட்டு நாங்களே ஆன்லைன்ல ஆர்டர் கொடுத்தா ஆமா கொரியர்ல நாங்களே அனுப்பிடுவோம். பாருங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேரவையின் வளர்ச்சிக்காக இதை செய்யறோம். இது விலை என்னமோ கம்மி தான், ஆனா அது சிலை வந்து பெரிய லெவல்ல கோடி கணக்கில் மதிப்பீது. சாதாரண சிலை இவர் எவ்வளவு? 600 ரூபாய். சாதாரண விஷயம் தான், சராசரி மனிதனுக்கு சாதாரண விஷயம் தான். ஆனா இது சிலை இருக்குமா, அதுதான் மதிப்பு. அதுக்கோசம் இந்த சிலையை வந்து யாராவது விருப்பப்படுறவங்க ஒரு ஃபோன் நம்பரை கேட்டு வாங்கினா வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. அதே மாதிரி பக்தர்கள் வந்து இது மாதிரி நிகழ்ச்சி பண்ணால் கண்டிப்பாக இவர் அது பங்களிப்பு கொடுங்க. ஏன்னா அங்கே வந்து ஒரு ஏதோ இவ்வளோ ஒரு வாழ்வாதாரமா என்னன்னு தெரியாது. ஆனால் இதில் வந்து ஒரு 10% இது நல்ல காரியத்துக்கு தான் பண்ணுறாங்க. அது கிளீனாகவே தெரியுது. புரியுதா? இந்த சிலை வந்து எப்படி வேணால் விற்கலாம், எப்படி வேணா பண்ணலாம். ஆனா அசலோட சேர்த்து 70 எவ்வளவு லாபம்? எங்களுக்கு வந்து வெறும் 18 ரூபா தான் கிடைக்கும். 18 ரூபாய் தான் கிடைக்குது இது. ஆனா வந்து புகழ் தானே வேணாம், காசு போன முக்கியம் இல்ல, தலைவரோட புகழ் தானே மெயின். அதுதான் நிக்குது, அதுதான் மெயின். இது இல்லந்தோறும் எங்கள் தங்கம் சொல்லிட்டு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வீட்டுல என் தலைவன் இருக்கணும் அப்படின்னு. சரி, நீங்க இந்த சிலை ஆர்டர் பண்ணி உங்க மொபைல் நம்பர் பதிவு பண்ணுங்க. என்னுடைய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 9042206030. சொல்லுங்க. என்னுடைய பேர் வந்து ஜஸ்டின். நாங்க வந்து நம் நாடு எம்ஜிஆர் மக்கள் நல சங்கத்தின் மூலமாக நாங்க பண்றோம். இல்லந்தோறும் எங்கள் தங்கம். கோயம்புத்தூர்ல இருந்து நாங்க சப்ளை பண்றோம். கோயம்புத்தூர்ல இருந்துங்க பாருங்க, கோயம்புத்தூர்ல இருந்து தலைவர் தேடி வந்துட்டாரு, அவ்வளவுதான். காலியா இருக்குல்ல. ஹலோ